உங்கள் தொகுதி அறிந்ததும் அறியாததும் தொகுப்பில் நாம் பார்க்க போவது மயிலாடுதுறை. புதிய மாவட்டமாக உருவாகியுள்ள மயிலாடுதுறையை வலம் வரலாம், வாருங்கள். ஆயிரம் ஆனாலும் மாயூரமாகாது என்ற சொலவடையை பெற்ற நகரம் மயிலாடுதுறை. தமிழகத்தின் 38வது மாவட்டமாக அவதரித்தவுடன் மயிலாடுதுறை எதிர்கொள்ளப் போகும் முதல் தேர்தல். ஆடி அசைந்து செல்லும் காவிரியின் தயவால் 16,000 ஹெக்டேரில் நெல் விளைகிறது. ஆலை கரும்பு, பொங்கல் கரும்பு குறைவின்றி நிறைவாக விளையும் பூமி மயிலாடுதுறை. மாயூரநாதர் கோயில், திருவிழந்தூர் பரிமள ரங்கநாதர் கோயில் என பழங்கால கோயில்கள் சூழ்ந்த ஊர் மயிலாடுதுறை. காவிரியில் ஐப்பசி 30 நாட்களும் நடக்கும் துலா உற்சவ திருவிழாவிற்கு தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரம் பக்தர்கள் திரளுவார்கள். 144 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் மகா புஷ்கரம் கடைசியாக 2017ஆம் ஆண்டு நடந்தபோது 20 லட்சம் பக்தர்கள் பங்கேற்று காவிரியில் நீராடினர். 100 ஆண்டு பாரம்பரியமிக்க சித்தர்காடு கருவாட்டுச் சந்தை இந்த தொகுதியின் இன்னொரு அடையாளம். ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் நடைபெறும் இந்த சந்தைக்கு தஞ்சை, கரூர், கோவை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இருந்து வியாபாரிகளும் வாடிக்கையாளர்களும் வந்து குவிகிறார்கள். மயிலாடுதுறையில் இதுவரை நடந்த தேர்தல்களில் வென்ற எம்எல்ஏக்களில் திமுகவின் சத்தியசீலன், காங்கிரசின் ராஜகுமார் தவிர்த்து மற்ற எம்எல்ஏக்கள் அனைவரும் கட்சி மாறியவர்கள்தான். 4 முறை திமுக சார்பில் வென்ற கிட்டப்பா அதிமுகவிற்கு தாவினார். அதிமுக சார்பில் 1984ஆம் ஆண்டில் வென்ற தங்கமணி திமுகவிற்கு தாவினார். இங்கே அதிக முறை வெற்றி பெற்ற கட்சி திமுக தான். அக்கட்சி 6 முறை வென்றதில் 4 முறை என் கிட்டப்பா எம்எல்ஏவானார். காங்கிரஸ் 4 முறையும், அதிமுக 2 முறையும் வாகை சூடியுள்ளன. 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக சார்பில் களம் கண்ட வி. ராதாகிருஷ்ணன் திமுக வேட்பாளர் குத்தாலம் க. அன்பழகனை 4778 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார். இந்த தொகுதியில் 40 கோடி ரூபாயில் நிறைவேற்றப்பட்ட பாதாள சாக்கடை திட்டத்தால் மக்கள் இந்நிலையே அனுபவித்து வருகின்றனர். கடந்த 3 ஆண்டுகளில் 20 முறை பாதாள சாக்கடை திட்ட பிரதான குழாய் உடைந்து சாலை உள்வாங்கியதால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். மயிலாடுதுறையில் மருத்துவக் கல்லூரி, புதிய பேருந்து நிலையம், தலைஞாயிறு சர்க்கரை ஆலை புனரமைப்பு என இந்த தொகுதி மக்களின் கோரிக்கை பட்டியல் மிகவும் நீளமானது. மயிலாடுதுறை மக்கள் இந்த தேர்தலை எப்படி பார்க்கின்றார்கள் தெரியுமா? நோட்டாக்காவது ஓட்டு போடுன்னு தோணுது. ஆனால் நோட்டாக்கு போட்டால் அதுக்கான வேல்யூ கிடையாது. நோட்டாக்கு யார் போடுறோமோ அவங்க அதிகமான ஓட்டு யார் பெற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து நம்ம போகிற ஓட்டு போகணும்னு சொல்கிறாங்க. எதுக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியல. காவிரியை தூர்வாரனால நீர் மேலாண்மை நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாநில நீர் மேலாண்மை முதலிடத்தில் இருக்குது. அப்புறம் ONGC, கெயில் போன்றவெல்லாம் குழாய் பதிச்சுக்கிட்டு இருந்தாங்க இங்கே விவசாய நிலத்தில். அதை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து கிட்டத்தட்ட 8 டிஸ்ட்ரிக்டை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இதை போல் ஆக்கப்பூர்வமான திட்டங்கள் அறிவிக்கிறவங்க தான் எங்களோட ஓட்டு. இப்போ நடிகர்கள் கட்சிக்கு வராங்க. இப்போ இவங்களாம் அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும்போதே ஏற்கனவே வந்திருக்கணும். இப்போ அதாவது எதிர்பார்ப்பு இருக்கிறப்ப வராமல் திடீர்னு வரதுனால மக்கள் ஒரு அதிருப்தியில் தான் இருக்காங்க. இப்போ எனக்கும் அதில் பெரிய விருப்பம் இல்லை நடிகர்களுக்கு ஓட்டு போடுறதில்ல. இப்போ தான் முறையாக நான் வாக்களிக்க போகிறேன். இப்போ வர கட்சிகள் எதுவுமே அவ்வளோவா ஒரு விருப்பத்தோடு இல்லை. நான் கண்டிப்பாக வாக்களிப்பேன். அப்படி எதுவுமே நல்லா இல்லைன்னா நோட்டாக வாக்களிப்பேன். புதிய மாவட்டமாக மயிலாடுதுறையை அரசு அறிவித்தது அதிமுகவுக்கு சாதகமாக பார்க்கப்படுகிறது. அதிமுக இந்த தொகுதியை தக்க வைத்துக் கொள்ள அதைவிட வேறு காரணம் இருப்பதாக தெரியவில்லை. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக மயிலாடுதுறையில் இருந்து கிருஷ்ணகுமார்.